ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நான் இங்கே சாதத்துக்கு 200 அரிசி சாதம் தனியாக போட்டிருக்கேன். இது சக்கரை பொங்கலுக்கு பச்சை அரிசி. புளியோதரைக்கு புளி கரைச்சல் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு மேற்பொடி தயார் பண்ணிடலாம். வரமிளகா, வரமல்லி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, வெந்தயம், வெள்ளை எள்ளு, அப்புறம் ஜீரகம், இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ புளி கரைச்சலுக்கு ரெடி பண்ணிடலாம். போட்டுட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் அந்த மிளகாய் வத்தல், நெக்ஸ்ட் கருவேப்பிலை. இப்போ நிறைய பெருங்காயத்தூள் சேர்க்கணும். நிறைய பெருங்காயத்தூள் அதை ஊற்றிடலாம். அப்புறம் இது மஞ்சள் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதுக்கு 1 ஸ்பூன் போதும். நான் கல் உப்பு தான் போடுறேன். புளி தண்ணிக்கு எப்போதுமே கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை திரிச்சிட்டு கொஞ்சமாக போட்டு விரவிக்கலாம். இதில் வேர்க்கடலை நான் லாஸ்ட்டாக வறுத்து தான் சேர்ப்பேன் சாதத்தோடு. நிறைய பேர் நினைப்பீங்க வேர்க்கடலை கடலைப்பருப்புலாம் போடலைன்னு. நான் வேர்க்கடலை லாஸ்ட்டாக சேர்த்தேன். இப்போ இதில் 1 ஸ்பூனை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. புளியோதரைக்கு நான் பாதி இது எடுத்து வச்சிட்டேன். இப்போ வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிறத போட்டுட்டேன். அப்புறம் சாதம் ஒரு 2 கரண்டி போட்டு விளையிடலாம். இப்போ நம்ம திரிச்சு வச்சிருந்தால இந்த மேற்பொடி இதை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், புளியோதரை முடிஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. எனக்கு நல்லெண்ணெய் நிறையாவே இதில் இருக்குது. ஸோ புளியோதரை முடிஞ்சிருச்சு. தேங்காய் பூ சாதத்துக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடுகு, ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், அப்புறம் ஒரு வரமிளகா, அப்புறம் நிறைய கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம திருவி வச்சுருக்க அந்த தேங்காய் பூ போட்டுடலாம். நான் ஒரு அரை கை ஒரு ஃபுல் கை போட்டுடுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. நான் சாதத்தில் உப்பு போடலை, ஸோ அதனால் நான் இதை உப்பு போட்டுக்கிறேன். புளியோதரையில் உப்பு இருக்குது. நான் புளி கரைச்சலில் உப்பு போட்டிருக்கேன். இதில் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். சாதம் போட்டு விளையிடலாம். அவ்வளோதான், தேங்காய் பூ சாதம் ரெடி. லெமன் சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். லெமன் சாதத்துக்கும் ஜீரகம் போடுவேன், நல்லாயிருக்கும். அப்புறம் காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுடலாம். கொஞ்சம் இது நல்லா வறுபடட்டும். அப்புறம் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு விடுவேன். நான் ஒரு 1.5 லெமன், இது பாதியாக அரை லெமன் பிழிஞ்சிட்டேன். அடுத்த அரை லெமனில் பாதியாக பிழிஞ்சிக்கிறேன். அப்புறம் சாதம் போட்டுடலாம்.
இப்போது அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா சாதம் கம்மினால எல்லாத்துக்குமே எல்லா சாதத்துக்குமே நான் 3/4 தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், லெமன் சாதமும் ரெடி. எல்லாத்துலேயும் நான் வேர்க்கடலை லாஸ்ட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், அதை வீடியோ எடுக்கலை. இந்த சாதத்துலேயும் தேங்காய் பூ சாதத்துலையும் வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நான் வேர்க்கடலை மிக்ஸ் பண்ணப்போ நீங்கள் பார்த்தீங்க. இது சாதம், அந்த மீதி சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன். இப்போது அது ஃபுல் தயிர், பசும்பால் தயிர் உர வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டேன். அப்புறம் நான் இங்கே தாளித்து வச்சுருந்தேன். தாளிப்பு வெங்காயம் நிறையா போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அந்த தயிர் சாதமும் வேணும். அதுதான் தயிர் சாதமும் ரெடி. இப்போது சர்க்கரை பொங்கலுக்கு மட்டும் ரெடி பண்ணணும். இது 100 அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 250 வெல்லம் நான் போடுவேன். நீங்கள் அதை வந்து தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டு சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. நெய் போட்டு இப்போ தாளித்து ஊற்றிடலாம். இது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் போக போக இறுகிடும். ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். நல்லா இடித்து தான் போடுவேன் நான். ஏலக்காய் தூள் இடித்து போட்டால் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நெய் ஊற்றி தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஆடி பெருக்கோட சமையல் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை, தேங்காய் பூ சாதம், லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போகலாம். அங்கே கோயிலுக்கு ஊரூர் ஆதி வீர ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு தான் போனேன். கூட்டம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா நான் போன டைம் வந்து 10:30. ஸோ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லாத்துக்கும் சேர்த்தே சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோயிலில் ஒரு சிறப்பே இங்கே இருக்கிற இந்த சித்தரகுப்தரும் அந்த 18 சித்தர்கள் சாமியும் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் டைம் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். போரூர் ஏரி பக்கத்தில் இருக்கிற ஆதிகுபேர ஜலகண்டேஸ்வரர் கோயில். எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.